Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு properties of light. ஓகேவா? சோ இதுல நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பாயிண்டையும் கிளியரா பார்க்கலாம். ஓகே? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், light is a form of energy. சோ நம்ம இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லயே இத நம்ம கிளியரா பார்த்தோம் இல்லையா? லைட் வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லையா? சோ செகண்ட் பாயிண்ட் பாருங்க, it travels along straight line. லைட் வந்து எப்படி டிராவல் பண்ணுமா? ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். ஓகேவா? சோ நம்ம லோவர் செக்ஷன்ல இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்திருக்கோம். சோ என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கேண்டில் எடுத்துருக்கோம்னு வைங்களேன். ஓகே? சோ இங்க வந்து ஒரு 3 கார்ட்போர்டு வச்சிருப்போம் நம்ம. அந்த கார்ட்போர்ட்ல வந்து ஹோல் இருக்கும். சோ இப்படி ஹோல் இருக்கும். நம்ம இந்த பக்கம் இருந்து இந்த லைட் ரேயை வந்து வியூ பண்ணுவோம். சோ நம்மளுக்கு இந்த லைட் ரே வந்து அழகா வியூ ஆகும். ஓகே, ஏன்னா இந்த ஹோல் வந்து கரெக்டா அதுக்கு நேரா நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? சப்போஸ் நம்ம ஏதாவது இந்த 3 கார்ட்போர்ட்ல ஏதாவது ஒரு கார்ட்போர்டை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா, ஓகே, சோ இப்போ இந்த செகண்ட் கார்ட்போர்டை நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம், இந்த ஹோல் இதுக்கு நேரா இந்த ஹோல் இல்லாத மாதிரி வைக்கிறோம்னு வைங்க, அப்ப நம்மளால இந்த லைட் ரே பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா உனக்கு வந்து கார்ட்போர்டை தள்ளி வச்சு கூட இந்த லைட் ரே வந்து இப்படி பெண்ட் ஆகி உனக்கு அந்த ஹோல் வழியா நம்மளுக்கு போகாது இல்லையா? சோ இந்த இடத்துல என்ன ஆயிடுது, நம்மளுக்கு ஒரு பிளாக் ஆயிருது. பிகாஸ் இந்த லைட் இஸ் டிராவலிங் இன் a straight line. ஓகே, சோ அதனால நம்ம எதையாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஓகே, சோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சோ ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க. சோ இதை வந்து ஒரு டியூப் வழியா நம்ம வந்து பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க நம்ம பார்க்கறோம். சோ இந்த லைட் ரேஸ் நம்மளுக்கு ஈஸியா வியூ ஆகும். ஓகே, பட் இந்த மாதிரி டியூபுக்கு பதிலா நம்ம வந்து இப்படி ஒரு ஷேப்ல டியூப் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த லைட் ரே இப்படி போய் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வியூ ஆகுமா? ஆகாது. சோ நம்ம இப்படி இந்த மாதிரி ஒரு டியூப் எடுத்து பார்க்கறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணாது, அந்த லைட் ரேயை பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா லைட் ரேஸ் வந்து என்ன பண்ணாது, இப்படி வளைஞ்செல்லாம் போகாது. இட் இஸ் கோஸ் இன் a straight line. It travels in a straight line. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, it does not need any medium. ஓகே, லைட் டிராவல் பண்றதுக்கு, லைட் ப்ரொபகேட் ஆகிறதுக்கு எந்த மீடியமும் தேவை கிடையாது. ஓகேவா? சோ இப்போ சப்போஸ் மெக்கானிக்கல் வேவ்ஸ் எடுத்துக்கோங்க, சவுண்ட் வேவ்ஸ். சோ நம்ம பேசுறோம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க அந்த சவுண்டை கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன வேணும், மீடியம் வேணும், ஏர் மீடியம். கண்டிப்பா நான் பேசுற சவுண்டு இன்னொருத்தவங்களுக்கு கேட்கணும்னா ஏர் மீடியம் அங்க தேவை இல்லையா? சோ ஏர் மாலிகுல்ஸ் தான் என்ன பண்ணுவோம், அந்த சவுண்ட் வேவ்ஸை கேரி பண்ணி ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு கேரி பண்ணி எடுத்துட்டு போகும். ஓகேவா? சோ சவுண்ட் வேவ்ஸ்க்கு கண்டிப்பா என்ன தேவை, மீடியம் தேவை. பட் லைட் வந்து மீடியம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. ஓகே, மீடியம் இல்லாம கூட ஒரு வேக்யூம்ல கூட என்ன பண்ணும், இந்த லைட் வந்து டிராவல் பண்ணும். ஓகே, சோ ஈவன் இட் கேன் டிராவல் இன் தி வேக்யூம். ஓகேவா? சோ அதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேர்ட் பாயிண்ட். இட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் டு ப்ரொபகேட். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் ஆர் ஏர் இஸ் c is equal to 3 into 10 to the power 8 meter per second. ஓகே, சோ ஸ்பீட் ஆஃப் லைட், லைட்னுடைய ஸ்பீட் வந்து வேக்யூம்ல ஆர் ஏர்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 into 10 to the power 8 meter per second. சோ இந்த வேல்யூ வந்து என்னது, 10 to the power 8. சோ இட் இஸ் a very high speed. ஓகே, இந்த ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீட். சோ இப்போ பாருங்க, இப்போ எங்க சன் இருக்குன்னு வைப்போம், இங்க எர்த்து, இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, சன்னுக்கும் நம்ம எர்த்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர். ஆனா இந்த லைட் ரேஸ், சன்ல இருந்து வர்ற அந்த லைட் ரேஸ் வந்து நம்ம எர்த்தை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுது தெரியுமா? ஜஸ்ட் 8.3 மினிட்ஸ். ஓகே, சோ 8.3 மினிட்ஸ்ல என்ன ஆயிருது, நம்மளுக்கு ஈஸியா வந்து ரீச் ஆகுது. ஆனா டிஸ்டன்ஸ் பாருங்க 150 மில்லியன் கிலோமீட்டர். சோ அவ்வளோ ஒரு ஹியூஜ் டிஸ்டன்ஸ இது என்ன பண்ணிருது, 8.3 மினிட்ஸ்லயே டிராவல் பண்ணிருது. ஓகே, சோ அதாவது ஒரு செகண்ட்க்கு இட் இஸ் டிராவலிங் 1,80,000 மைல்ஸ். ஓகே, சோ பெர் செகண்ட் இட் இஸ் டிராவலிங் 1,80,000 மைல்ஸ். ஓகே, சோ the speed of light in vacuum வந்து it's very high. ஓகேவா? and next, light is in the form of waves. என்ன சொல்றாங்கன்னா,
இந்த லைட் எனர்ஜி வந்து இஸ் டிராவலிங் இன் அ வேவ் ஃபார்மேட். ஓகே, ஸோ வேவ் மாதிரி நம்மளுக்கு டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சன்ல இருந்து ரேடியேட் ஆகிற வேவ்ஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சன்னுடைய ரேடியேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரேடியோ வேவ்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ரேடியோ வேவ்ஸ் அண்ட் தென் மைக்ரோவேவ். ஓகே, and then infrared rays, then visible light. Okay, visible light, then ultraviolet rays, then X-rays and gamma rays. Okay, so electromagnetic waves இது எல்லாமே இருக்கு. Okay, radio waves, microwave, infrared rays, visible light, ultraviolet rays, X-rays, gamma rays. Okay, so இந்த ரேஸ்ல ஹியூமனால பார்க்கக்கூடிய ஒரே இது என்ன அப்படின்னா விசிபிள் லைட். ஓகே, ஸோ நம்மளால பார்க்கக்கூடியது என்னது விசிபிள் லைட் மட்டும்தான். ஓகேவா, ஸோ இந்த விசிபிள் லைட் நம்ம இன்னொன்று என்ன சொல்லலாம்னா ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் a very small portion. இந்த விசிபிள் லைட்னுடைய இது வந்து போர்ஷன் வந்து ரொம்ப ஸ்மால். ஓகே, ஸோ லைட் வந்து இப்போ நம்ம என்னன்னு சொல்றோம் ஒரு வேவ் ஃபார்ம்ல டிராவல் பண்ணுதுன்னு சொல்றோம் இல்லையா. அப்போ வேவ்னா எப்படி நமக்கு டிராவல் பண்ணுது இந்த மாதிரி டிராவல் பண்ணுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வேவ்னு சொல்லிட்டோம்னா இங்க வந்து நம்ம கண்டிப்பா ரெண்டு டேர்மை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சாகும். ஓகே, ஸோ ஒன்னு வந்துட்டு வேவ் லென்த், இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ another one is frequency. ஸோ வேவ் லென்த் அப்படின்னா ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு டேர்ம் தெரிஞ்சிருக்கணும் என்னன்னா கிரஸ்ட் அண்ட் ட்ரஃப். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம லோவர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். ஓகே, ஸோ கிரஸ்ட் அப்படின்னா மேக்ஸிமம் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ட்ரஃப் அப்படின்னா மேக்ஸிமம் டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த வேவ்ல மேக்ஸிமம் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்போ இங்க இப்போ இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேவ்ல மேக்ஸிமம் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுன்னு சொல்லுவோம் இந்த இது அண்ட் இது ஒரு அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், இது ஒரு மேக்ஸிமம் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த பிளேஸ் நம்ம சொல்லுவோமா மேக்ஸிமம் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு கிடையாது. ஏன்னா மேக்ஸிமமா நம்மளுக்கு மேல வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும். அப்போ நம்ம இதை தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ரீஜன் என்னன்னு சொல்லுவோம்னா கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் கால்ட் அஸ் கிரஸ்ட். ஓகே, ஸோ ட்ரஃப் அப்படின்னா மேக்ஸிமம் டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்க பாருங்க டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை வந்துட்டு ட்ரஃப் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, சரி. ஸோ இப்போ நம்ம கிரஸ்ட்னா என்ன ட்ரஃப்னா என்னன்னு தெரியுது இல்லையா. ஸோ இப்போ வேவ் லென்த் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப். ஓகே, ஸோ வேவ் லென்த் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் கிரஸ்ட் ஆர் ட்ரஃப். ஸோ ரெண்டு கிரஸ்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேவ் லென்த். ஓகே, ஸோ ரெண்டு கிரஸ்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் அல்லது ரெண்டு ட்ரஃபுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது ஓகே. ஸோ அப்போ வேவ் லென்த்னா என்னன்னு தெரியுதா. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் கிரஸ்ட் அல்லது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சக்சசிவ் ட்ரஃப். ஸோ கிரஸ்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன் மிஸ், ட்ரஃப்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இந்த வேவ் லென்த் இண்டிகேட் பண்ற சிம்பிள் என்ன அப்படின்னா இப்படி எழுதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லாம்டா. இது என்னன்னு சொல்றோம் லாம்டா. ஓகே, ரைட். இப்போ வேவ் லென்த்னா என்னன்னு தெரியுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் we can see what is frequency. ஓகே, ஸோ frequency அப்படின்னா இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பாசிங் த்ரூ அ பாயிண்ட் ஃபார் பெர் செகண்ட். ஓகே, பெர் செகண்ட்க்கு எவ்வளோ வேவ்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல கிராஸ் பண்ணுது அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா frequency. ஓகே, ஸோ ஒரு செகண்ட்க்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ வேவ்ஸ் வந்து அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ நம்பர் ஆஃப் வேவ்ஸ் கிராசிங் தட் பாயிண்ட், கிராசிங் அ பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு செகண்டுக்கு புரியுதா. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் நம்ம frequency. சரியா. ஸோ லைட் இட் இஸ் டிராவலிங் இன் த ஃபார்ம் ஆஃப் வேவ் சொன்னனால நம்ம இந்த ரெண்டு டேர்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, வேவ் லென்த் அண்ட் frequency. ஸோ வேவ் லென்த் உடைய சிம்பிள் என்னன்னு சொன்னோம் இப்படி போடணும். திஸ் இஸ் லாம்டா.
ஓகே சோ frequencyக்கு வந்து இப்படி போடணும் சோ this is nu 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 ஓகேவா சோ frequency symbol என்னது nu ஓகேவா சோ இப்போ இவங்க ஒரு ரிலேஷன் டிரைவ் பண்ணிருக்காங்க c is equal to nu lambda so c is indicating the velocity of light and nu is indicating the frequency and lambda is indicating the wavelength புரியுதா சோ அவங்க டிரைவ் பண்ணிருக்க ஈக்குவேஷன் எப்படி இருக்கு velocity of light is equal to frequency into wavelength ஓகேவா புரியுதா ஓகே சோ நெக்ஸ்ட் பாருங்க different colors have different wavelength and frequency next point என்ன கொடுத்திருக்காங்கன்னா different colors have different wavelength and frequency so நாம இங்க பார்த்தோம் இல்லையா அந்த visible light so இந்த visible light பாத்தீங்கன்னா it consists of colors okay the visible light it consists of colors so என்னென்ன கலர் அப்படினா so உங்களுக்கு தெரியும் VIBGYOR இருக்குல்ல so that is color of the rainbow so it is VIBGYOR violet indigo blue green yellow orange and red okay the visible light மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் நம்ம சொல்லிருக்கோம் so it consists of some colors okay that is nothing but VIBGYOR okay va right so இங்க என்ன சொல்றாங்க different colors have different wavelength and frequency so இந்த ஒவ்வொரு கலரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு wavelength இருக்குமா ஒவ்வொரு கலருக்கும் தனித்தனி wavelengths எல்லாரும் ஒரே மாதிரி wavelengthல travel பண்ண மாட்டாங்க ஓகே புரியுதா இதுக்குள்ள பாயிண்ட் உங்களுக்கு so different colors has different wavelength and frequency க்கு ஒவ்வொரு கலரும் it has the different wavelength like இப்போ இங்க பாருங்க violet has the least wavelength and red has the highest wavelength okay so red க்கு வந்து எப்படி இருக்குதா wavelength வந்துட்டு so இங்க எழுதிக்கிறேன் red னுடைய wavelength வந்து highest ஆ இருக்குன்னு சொல்றாங்க okay so see here red has the highest wavelength இப்படி இருக்குன்னு வெச்சுக்கோங்க so wavelength நம்ம என்னன்னு சொல்லிருக்கேன் distance between the two crests ன்னு சொல்லிருக்கேனா so அப்ப இந்த distance so இந்த wavelength வந்து அதிகமா இருக்கு யாருக்கு எந்த கலருக்கு ரெட்க்கு ஓகே ஆனா violet க்கு எப்படி இருக்கா it has the least wavelength அப்ப violet னுடைய இது எப்படி இருக்குனா இந்த மாதிரி இருக்கு சோ இதனுடைய wavelength எடுத்து பாருங்க இவ்வளவுதான் ஓகே அப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு ரெட் னுடைய wavelength பாருங்க it is large ஆனா violet க்குள்ள wavelength பாருங்க this is small shortest ஓகேவா சோ இப்ப ரெட் இப்படி இருக்குனா அடுத்த கலர் எடுத்து பாத்தீங்கன்னா அதனுடைய wavelength இதோட கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் ஓகேவா சோ அதுக்கு அடுத்து yellow எடுத்து பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும் ஓகே சோ violet பாத்தீங்கன்னா it has the least wavelength அப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா violet has the least wavelength னா இவ்வளவுதான் இதோட wavelength வந்து இவ்வளவுதான் but red has the highest wavelength see it has the very highest wavelength இப்போ இது ரெண்டுக்கு எடுத்தோம்னா கூட it has the highest wavelength ஓகேவா சோ அப்ப இங்க பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க so see velocity of light so here they indicating the speed of light in vacuum okay so இது வந்து நமக்கு மாறாது இல்லையா speed of light in vacuum வந்து constant so இங்க wavelength வந்து நம்ம என்ன சொல்றோம் மாறிட்டே இருக்குன்னு பார்க்கறோம் different colorsக்கு different wavelength னு சொல்றோம் so இப்போ wavelength எனக்கு அதிகமாச்சுனா frequency என்ன ஆகும் கம்மியாகும் if the wavelength increases what happens to the frequency it will decrease ஓகேவா so அப்ப இங்க பாருங்க அது எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க frequency னா மிஸ் என்னன்னு சொன்னேன் ஒரு பாயிண்ட்ல ஒரு செகண்டுக்கு எவ்வளவு வேவ்ஸ் டிராவல் பண்ணுது அதுதான் frequency ன்னு சொன்னோம் இல்லையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம் wavelength increases so அப்ப நான் வந்து ஒரு largest wavelength உள்ள ஒரு கலர் எடுத்துக்கிறேன் that is red ஓகே so இப்போ ரெட் எடுத்துறோம் ரெட் உடைய wavelength எப்படி இருக்கு waves வந்து இப்படி இருக்கு so it has the largest wavelength okay so அப்ப இதோட frequency எப்படி இருக்குன்னு பாருங்க இது வந்து ஒரு பாயிண்ட்ல கிராஸ் பண்ணி போகணும் ஓகே so ஒரு செகண்டுக்கு இது எப்படி கிராஸ் பண்ணி போகும் உனக்கு இது லார்ஜஸ்ட் வேவ்லென்த்னால இது வந்து உனக்கு கொஞ்சம் தான் இந்த பாயிண்ட் டிராவல் பண்ணி போகும் பட் அதே ஒரு செகண்டுக்கு வயலட் கிராஸ் பண்ணி போச்சுனா எப்படி போகும் அது வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் இல்லையா அது என்ன பண்ணிரும் ரொம்ப ஃபாஸ்டா நிறைய வேவ்ஸ் வந்து இத கடந்து போயிடும் ஓகேவா சோ அப்ப என்ன சொல்லலாம் வேவ்லென்த் அதிகமா இருந்துச்சுனா frequency என்ன ஆயிருது நமக்கு கம்மி ஆயிருது கிராஸ் பண்ணி போனது கம்மி ஓகேவா ஆனா அதே வேவ்லென்த் நமக்கு கம்மியா இருந்துச்சுனா frequency எப்படி இருக்கும் அந்த கலருக்குள்ள frequency அதிகமா இருக்கும் அதனால தான் என்ன சொல்லிட்டாங்க different colors has different wavelength and different frequency
அதுக்கான மீனிங் புரியுதா? ஸோ வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சினா என்ன நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்கன்னா இந்த மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. when light incident on interface it is partially reflected and partially refracted. Okay, so இங்க என்ன கொடுத்திருக்காங்க? when the light is incident on the interface. so interface அப்படினா நம்ம ஏதாவது ரெண்டு மீடியம் எடுத்துக்கறோம்னு வைங்களே. so that is இப்போ ஒரு ஏர் மீடியம் இங்க இருக்கு, இங்க ஒரு கிளாஸ் மீடியம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஓகே, so we have taken the two medium, one is air and glass. நீங்க எதுனா எடுத்துக்கலாம், வாட்டர், கிளாஸ் ஆர் ஏர், வாட்டர், எந்த ரெண்டு மீடியம்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரெண்டு மீடியம் எடுத்துக்கோம். சோ இதுல இன்டர்ஃபேஸ் அப்படினா இந்த ரெண்டு மீடியம்க்கும் இந்த காமன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பவுண்டரி, இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்ஃபேஸ். ஓகே, சோ இந்த பவுண்டரி அந்த ஏருக்கும் கிளாஸ்க்கும் நடுவுல இருக்குல்ல இந்த காமன் பிளேஸ், இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்ஃபேஸ். ஓகேவா? சோ இதுல லைட் வந்து இன்சிடென்ட் ஆச்சுனா, சோ இன்சிடென்ட்டை எப்படி வரையணும்னு சொல்லிருக்கோம். சோ இப்படி ஆரோ மார்க் போடணும், ஏன்னா இங்க வந்து இன்சிடென்ட் ஆகுது. ஓகே, சோ நம்ம வரையற டயகிராம் வந்து மீனிங் புரிஞ்சு வரையணும். ஓகேவா? சோ இன்சிடென்ட் ஆகுது. சோ when the light is incident on the interface என்ன ஆகும் அப்படினா, இன்டர்ஃபேஸ்ல வந்து நமக்கு இன்சிடென்ட் ஆகும்போது partially the light gets reflected and partially it is refracted. சோ பாதி என்ன ஆயிருது அப்படினா ரிஃப்ளெக்ட் ஆயிருதான். சோ ரிஃப்ளெக்ட்னா என்ன நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பவுன்சிங் பேக். ஓகே, சோ இட் இஸ் ரிஃப்ளெக்டட். சோ ஆரோ மார்க் நம்ம எப்படி பண்ணனும், இங்க ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் தான் நடக்குது இல்லையா, சோ ஆரோ மார்க் should be like this. ஓகே, சோ the light incident ஆகும்போது partially reflect ஆயிடுச்சு and partially என்ன ஆயிருக்கு, நமக்கு refract ஆயிருக்கு. refract means is nothing but bending of light rays. சோ refract இது நம்ம லோவர் செக்ஷன்ல பார்த்திருப்போம் refraction என்னன்னு. சோ லைட் வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் பண்ணும்போது, சோ here from air to glass அந்த லைட் ரே பாத் என்ன ஆகுது, நமக்கு பெண்ட் ஆகுது. இப்போ இதே நான் அந்த கிளாஸ் இங்க வைக்கலைனா இந்த லைட் எப்படி போயிருக்கும், நமக்கு இப்படி தான் போயிருக்கும் இல்லையா. பட் இங்க நான் இன்னொரு மீடியம் வச்சிட்டனால இந்த லைட் நமக்கு எப்படி டிராவல் பண்ணுது, இட் இஸ் பெண்டிங். ஓகே, சோ இந்த லைட் என்ன பண்ணிருது, நமக்கு பெண்ட் ஆயிருது. சோ திஸ் பெண்டிங், சோ ஆரோ மார்க் எப்படி போடணும், ஏன்னா இங்க இருந்து நமக்கு இப்படி வருது. ஓகேவா? சோ அப்ப இந்த பெண்டிங் ஆஃப் லைட் ரேஸ் we can call that as a refraction. ஓகே, சோ that is refraction. நம்ம refraction பத்தி நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? சோ இங்க நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்ட் என்ன, when the light is incident on the interface it is partially reflected and partially refracted. புரியுதா? சோ இந்த 8 பாயிண்ட்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதை நீங்க வந்து ஈஸியா எழுதிடலாம். ஓகே, thank you ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. thank you.